வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி ரெடிமா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விஷாரத் பூர்வாதுமா. அதில் தமிழ் உரைநூல், தமிழ் பொதிகை, செய்யுள் அண்டு உரைநடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து 3rd பேப்பராக வருது. உங்களுக்கு 100 மார்க்கு தமிழே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது தமிழ் எடுத்து படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனுடைய மாடல் பார்க்குறோம். ஏவேனும் 2 குறள்களை அடிப்பிறழாமல் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மனப்பாட பகுதி இதை நீங்கள் படிச்சுக்கணும். 3 கொடுத்தவங்க 2 கேட்க போகிறாங்க. அதுக்கடுத்தது இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக அப்படின்னு சொல்லிட்டு 4 கொடுத்து ஏதானும் 2 கேட்குறாங்க. 5 மதிப்பெண்கள். அதுக்கடுத்தது 3வது ரோமன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவேனும் 4 வினாக்களுக்கு விடை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஷின் ஆன்சர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. 5 மார்க், ஒரு 5 மார்க் கொஷின்ஸு. மொத்தம் 6 கொடுத்து உங்களுக்கு 4 கேட்குறாங்க. இது வந்து அடுத்தது இந்த 4வது பிரிவில் எவையேனும் 2 சிறு குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லிட்டு 7.5 மார்க் எஸ்ஏ மாதிரி நீங்கள் எழுதுவீங்க, கட்டுரை மாதிரி. அதில் வந்து 4 கொடுத்து உங்களுக்கு 2 கேட்குறாங்க. இது முதல் பிரிவு. பிரிவு 2ல் எவையேனும் 2னுக்கு இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. 2 மட்டும் எழுத போகிறீங்க. 4 கொடுத்து 2 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் அட்டன் பண்ண போகிறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எவையேனும் 4 வினாக்களுக்கு விடை எழுதுக. இதுவும் 5 மார்க் கொஷின் தான். ரொம்ப அழகாக எழுதிடலாம். 4 5 20 மார்க்கு. அண்ட் த லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, எவையேனும் 2ற்கு சிறு குறிப்பு வரைக அப்படின்னு கொடுத்து 10 மார்க் கொஷின். இதுவுமே கட்டுரை மாதிரி நீங்கள் எப்படியும் அபோவ் 5 பேஜஸ் 3 பேஜஸ்க்கு மேலே எழுதுகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இதுதாம்மா நம்மளுடைய மாடல். இப்போ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனப்பாட பகுதி திருக்குறள் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் முதலாக இருக்கிறதுமா திருக்குறள், தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவர் எழுதினது. ஸோ அவர் தான் நம்மளுடைய ஆத்தர். பொருட்பால் பார்க்குறோம். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். செகண்ட் ஒன், பொய்மையும் வாய்மையிடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின். தேர்ட் ஒன், தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். ஃபோர்த் ஒன், உள்ளத்தார் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்து லெல்லாம் உளன். 5, மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானன் செய்வாரின் தலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மீனிங்லாம் நீங்கள் எழுத தேவையில்லைக்கண்ணா, இதை மட்டும் நீங்கள் படித்து எழுதினா போகிறோம். ஏதாவது 3 கொடுத்து 2 கேட்பாங்க. பொய்யாமை அன்ன புகழில்லை எய்யாமை எல்லா அறமுந்தரும். பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை நன்று. புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. யாமையா கண்டவற்றுள் இல்லை எனைத் தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. ஸோ அது வாய்மை முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து நட்பு அப்படிங்கிற அதிகாரம் பார்க்குறோம். செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு. நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு. நவில்தொறும் நூல்நயம் போலும் பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு. நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு. புணர்ச்சி பழகுதல் வேண்டாம் உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும். முகம்நக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. அழிவினவை நீக்கி ஆருய்த்து அழிவின்கண் அல்லல் உழப்பதாம் நட்பு. உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. நட்பிற்கு வீற்றிருக்கை யாதெனில் கொட்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை. இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல்லென்னும் நட்பு. ஸோ அந்த 20 பாடல்களையும் நீங்கள் படிச்சுக்கிறீங்க. அவங்களே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கைடில் தான் நான் சரவணா கைடு யூஸ் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன். இங்கு தரப்பட்டிருக்கும் விளக்கங்கள் மாணவர்களுக்கு நன்கு புரிய வேண்டும் என்பதற்காக மட்டுமே தரப்பட்டுள்ளன. பள்ளி தேர்வுகளில் இவற்றை எழுதக்கூடாது. கட்டுரைகளில், பேச்சு போட்டிகளில் இவற்றை பயன்படுத்தலாம். நம்ம வேறு ஏதாவது யூஸ்க்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ மீனிங் அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றுமே. ஸோ உள்ளதை உள்ளபடியே பேசுவதுதான் உண்மை. இவ்வாறு உண்மையை பேசுவதுதான் வாய்மை. இது பொதுவாக சரியானது தான். ஆனால் பேசும் பேச்சினால் பிறருக்கு ஏற்படும் இன்ப துன்பங்களை எண்ணி பார்த்தால் பிறருக்கு தீங்கு தராத சொற்களை பேசுவது தான் வாய்மை என்பது புரியும். ஸோ ஒவ்வொரு இது மாதிரி பார்த்திங்கன்னா 20 குறளுக்குமே அவங்க மீனிங் எழுதியிருக்காங்கம்மா. எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் தேவையில்லை, நீங்கள் வெறும்னா இதை மனப்பாடம் பண்ணிக்கிங்க. ஸோ இதுலேருந்து ஏதாவது 2 கேட்பாங்க 3 கொடுத்து. இப்போ பாருங்கள், வாய்மை அப்படின்னு கொடுத்து கடைசி வார்த்தை பொய்யாமை நன்று, முகம் நக
நட்பு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்கப்பா. ஏதாவது 2 நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் இது வந்து நான் மீனிங்லாம் சொல்லலை, உங்களுக்கு அதை காமிக்கிறதுக்காக தான் இதை நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.